ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபாடி. இன்றைக்கி நம்ம என்ன விழாக்கு பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ முத்துமலை முருகன் டெம்பிள் அந்த கோவிலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு விழாக போடலாம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு சேலம் போகிற வழியில் ஏத்தாப்பூர் கிராமம், சேலம் மாவட்டம். இது உலகிலே உயரமான சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 140 அடி தான் இருக்குது. ஆனால் இங்கே 146 அடி இருக்குது. இந்த சிலை 146 அடி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு நம்ம காலையில் தினசரி கோவில் திறக்கிறது காலையில் 6:30 9 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். அதாவது காலையில் 6:00 9 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். இது நம்ம அந்த வேலுக்கு தனியாக நம்ம அந்த வேலு ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டில் நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். அந்த வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது காலையில் 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கம்பல்சரி பண்ணுவாங்க. அது நம்மளும் போய் அபிஷேகம் பண்ணோம்னு சொன்னால் அந்த லிஃப்ட் வழியை தான் போகணும். அந்த லிஃப்ட் வழியில் 300 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அது இல்லாமல் நம்ம அந்த பாதத்தை இந்த சிலையுடைய பாதத்தை நம்ம தொட்டு கும்பிடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 10 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் வரோம் பார்த்தீங்களா, அங்கே காருக்கு 50 ரூபா. அங்கே காருக்கு 50 ரூபா வாங்கிட்டாங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் தனியாக பைசாவே தேவையில்லை. நம்ம கார் பார்க்கிங் தனியாகவே ஃப்ரீயாகவே இருக்குது. அவ்வளோ இடம் இருக்குது. நல்லா கார் பார்க்கிங் அப்போ வசதியோடு இருக்குது. எந்த டென்ஷனும் இருக்காது. காரில் இங்கே விடணுமா அங்கே விடணுமான்னு எந்த இது இல்லாமல் அழகாக போனோமா கார் பார்க்கிங் விட்டோமா இருக்கலாம். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிடுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே காருக்கு 50 ரூபா வாங்கிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புற சஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, சஷ்டி அன்னைக்கு தங்கத்தேருன்னு சொல்லிட்டு அன்று 7 மணிக்கு நடைபெறும் பொழுது தங்கத்தேர் உள்ளவே சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புற சஷ்டி அன்னைக்கு கம்பல்சரி அது மாதிரி 7 மணிக்கு தேர் வரும் பொழுது அது கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நாங்கள் காலையிலேயே போகிறதால எங்களுக்கு எதுவும் இது பண்ணல. பாருங்கள், இங்கே தான் அந்த முருகர் என்ட்ரன்ஸ் வரும். நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு முருகர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது. இந்த முருகரை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் முருகரை கும்பிட்டு அப்படியே வெளியே வர வேண்டியதான். வெளியே வரும்போதே பஞ்சாமிர்தம், ஃபோட்டோஸ் அது மாதிரிலாம் உள்ளவே கோவில் அண்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான முருகர் ஃபோட்டோ சிலை, இந்த காருக்கு ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் வைப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற கோவிலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிற இது கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் நல்லா பார்த்தோம். அப்படியே பார்த்தா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங், அது நார்மலாக எல்லா கோவிலும் இருக்கிற செட்டிங்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதாங்க அந்த சிலையுடைய அவுட் ஏரியா. நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வரதுக்கு இந்த கொடி கம்பர் பார்த்தீங்களா, இந்த கொடி கம்பத்துக்கு வெளியே வந்துட்டேன். இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக கடை தான். கடைன்னா எல்லாமே அங்கே விற்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்து மாதிரி தெரு மாதிரி போகும். இது அவ்வளோ காலி மனைன்றத காலி இடத்துல நல்லா வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி, இவ்வளோ தொலைவு போனோம், சென்னையிலேருந்து இவ்வளோ தொலைவு போயிருக்கோம் அப்படின்னா ஒரு திருப்திகரமாக இருந்தோம். எங்கடா போய் அடித்து பிடிச்சி என்னடா சாமி பார்க்காம வந்துடுமோ அப்படிலாம் யோசித்தோம். அப்படி இல்லாமல் நல்லா திருப்தியாக எவ்வளோ தியானம் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக இருந்து இது அந்த அவுட்டர் லுக்கில் இது வெளியே இருக்குது. வெளியே நம்ம வெளியே போய் ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம்.
அவ்வளோ இடம் இருக்கு. எல்லாமே அங்கங்க தனித்தனியா உட்கார்றாங்க. உட்காந்து ஒரு நார்மல் ஒரு இதுதான். அப்படியே ஒரு இதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய விஐபி அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே சமமா நினைச்சுறாங்க. இதுதாங்க அந்த கடை. கடை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளவே தான் இருக்கு. நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஒரு பிளான் பண்ணி நல்ல ஒரு ஐடியாவோட தான் கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, வந்ததுக்கு இவ்வளோ ஒரு திருப்திகரமாக இருந்தது இந்த சாமியை பார்க்கறதுக்கு. அதுவும் நம்ம தமிழ் கடவுள் முருகரை பார்க்கணும்னா அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நாங்க போகும்போதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆஃபர் போடுவாங்க போல இருக்குது. நாங்க கடையில ஃபுல்லா வந்து கடை நிறைய இருக்கு. நம்ம போய் வெளியெல்லாம் போயிட்டு எங்க வாங்கின்னு வரணும் அங்க வாங்கின்னு வரணும்ன்றலாம் கிடையாது. அங்கங்க அப்படியே உள்ளவே கோயில் பக்கத்திலேயே ஃபுல்லா கடை தான் இருக்கு. அது உள்ளுக்கவே தான் இருக்கு, தவிர வெளியே எங்கேயும் நம்ம போயெல்லாம் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. போனா நல்லா திருப்தியா பார்த்துட்டு வரலாம். எந்த டென்ஷன் இல்லாம அழகா பார்த்துட்டு வரலாம். இதுதாங்க, நாங்க அந்த வெளியே வந்துட்டோம். கோயிலை விட்டு வெளியே வந்து நம்ம லைட்ல போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இதுதாங்க அந்த அவுட்ரு. வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, வெளியே வந்து தேங்காய் பழம் எல்லாமே வைக்கிறாங்க. நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். இங்கே வாங்கிட்டு இப்படி நம்ம உள்ள போனோம்னா உள்ளவும் அவ்வளோ கடை இருக்குது. இங்கேதான் நாங்கள் வந்துட்டு சரி போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா காலையில நாங்கள் 6:30 மணிக்கே உள்ள வந்துட்டோம். ஒரு 8:30க்கெல்லாம் நான் போய் சாப்பிட்டுடலாம் அப்படி. எப்படியாவது ஹோட்டல்ல கண்டுபிடிச்சி போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கார் பார்க்கிங் ஏறி போயிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. முருகா, நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.